ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சூப்பரான டே, அதோட சூப்பரான ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ஊரில் தான் இருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா பொங்கல் வீடியோ, மாட்டு பொங்கல் வீடியோ, எக்கச்சக்கமான வீடியோ நம்ம போட்டிருப்போம். நம்ம இப்போ ஊர்லேருந்து நம்ம பொங்கல் ஹாலிடேஸ்க்காக நம்ம வந்திருந்தோம். ஊர்லேருந்து மேட்டூர் வந்திருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஊர் வந்து ஒரு வில்லேஜ், ஆனால் வில்லேஜ் தான். நம்ம வில்லேஜ்லேருந்து இப்போ நம்ம திருப்பூருக்கு நம்ம கிளம்ப போகிறோம். அது எதில் போகிறோம்? அதாவது தமிழ்நாடு எஸ்சிடிசி கவர்மெண்ட் பஸ் ரைடு போகிறோம். கவர்மெண்ட் பஸ்ஸில் எஸ்சிடிசி டவுன் பஸ் ரைடு போகிறோம். இங்கேருந்து ஈரோடு வரைக்கும் போகிறோம். ஈரோடு பஸ் ஸ்டாண்டு செம சீனிக்கான ரூட்டு. நல்லா அந்த மலையோரமாகவே பார்த்தீங்கன்னா, இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை ஓரமாகவே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகும். செம சீனிக்கான ரூட்டு. நான், மோனிஸு, நம்ம தம்பி எல்லாருமே போகிறோம். இந்த வீடியோ வந்து ஈரோடு போகிற வரைக்கும் நம்ம இந்த வீடியோ எடுக்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். செம சீனிக்கான மெயின் அந்த ரூட் வந்து செம சீனிக்கான கர்நாடகா பக்கத்தில் இருக்கிறதுனால ரூட்லாம் செம சீனிக்காக இருக்கும். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஜிட்டலாக பாருங்கள். வாங்க மக்களே. என்னதான் நம்ம சிட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி வில்லேஜை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் மனசு வரவே இல்லை. அதுவும் நம்ம வந்து 3 நாளில் செம்ம என்ஜாய்மெண்ட். அதாவது பார்த்திங்கன்னா நல்லா குளித்தோம். இந்த மாதிரி எல்லாமே இயற்கையான பொருள்களை சாப்பிட்டோம். அதெல்லாம் இப்போது கொஞ்சம் விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, மிஸ் யூ. நம்ம அடுத்த டைம் கண்டிப்பாக அடுத்த ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வருவோம். இப்போ வாங்க, இப்போ பஸ் வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பஸ்லேருந்து அடுத்து நம்ம பஸ்ஸில் சாட்ஸ்அப் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், பஸ் வந்துடுச்சு. நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக நடந்து வந்து ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு மாதிரி வந்தோம். அங்கே பஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம டவுன் பஸ் வந்துடுச்சு. இதில் தான் நம்ம பவானி வரைக்கும் போக போகிறோம். வாங்க தம்பி சீக்கிரம் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா பொங்கல் முடிஞ்சு எல்லாருமே ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு போகிறனால திருப்பி அவங்க ஊருக்கு போகிறனால பஸ்ஸில் செம கூட்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல. ஆனாலும் நாங்கள் பார்த்திங்கன்னா வேகமாக நானும் தம்பி ஓடி போய் பஸ்ஸில் ஒரு இடத்த பிடிச்சிட்டோம். நல்லா முன்னாடி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சீட்டை பிடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படி நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில், அதாவது பார்த்தி எஸ்சிடிசி டவுன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஜன்னல் சீட்டை பிடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அது கேபின் ரேட் டிரைவர் பக்கத்துலேயே கொண்டுருக்கோம். செம்மையாக அப்படியே சீனிக்கான ரூட்டில் டிரைவர் ஓட்டுறதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம தம்பி பாருங்கள் முன்னாடி கொண்டுட்டாரு. நம்ம பக்கத்தில் மோனிஸ் கொண்டுருக்காரு. செம்ம என்ஜாய் பண்ணி போடலாம். வாங்க, வண்டி ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல். இந்த மாதிரி பஸ்ஸில் போய் பயணம் போய் எவ்வளோ நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ரைடு கவர்மெண்ட் பஸ் ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா காட் செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். 2 பக்கமும் மழையாக இருக்கும். நம்ம பஸ்ஸு போகும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பொங்கல் செலிப்ரேஷனில் இந்த வழுக்கு மரம் ஏறுற நோம்பி வந்து ஸ்பெஷலாக இருக்குது. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. வாங்க, இளையராஜா சார் மியூசிக் கேட்டு அப்படியே வைப் பண்ணிவிட்டு டிஜிட்டலாக இந்த சீனிக்கான ரூட்டில் நீங்கள் பயணம் பண்ணுங்கள். டிஜிட்டலாக வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இயற்கையான பயணம் பண்ணும்போது அந்த காற்று தூய்மையாக இருக்கும். நம்ம மனசும் பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா நம்ம டிரைவரை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ட்ரைவ் பண்ணாங்க. ரோடு பார்த்திங்கன்னா சிங்கிள் வே 1 வே ரூட்டு தான். ஆனால் நம்ம பஸ்ஸை வந்து வேறு லெவல் ஆப்போசிட் வர வண்டியும் நல்லா அழகாக நீட்டாக ட்ரைவ் பண்ணி வேறு லெவலில் ட்ரைவ் பண்ணாங்க. அந்த டிரைவிங் நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம டவுன் பஸ் ரைடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம வைபாக இருந்திருக்கும். அந்த இளையராஜா சாரோட மியூசிக்கும் நம்ம அந்த இயற்கையான ஒரு 2 ஒத்தையடி பாதையில் நம்ம பஸ்ஸு போகிறக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாமே நம்ம பஸ்ஸு போகிற ஃபுல்லாமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அப்படியே அடிவாரம், அதாவது பார்த்திங்கன்னா அந்த காட் செக்ஷன்லேயே தான் போயிட்டுருக்கு. அந்த குமிழி கம்பம் மெட்டுங்கிறாங்க, அந்த மாதிரி ரோடு தான் நம்ம ஊரும்.
இப்போ நம்ம மேட்டூர் பவானி ரோட்டில் வந்து நம்ம இப்போ டச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே இந்த ரோடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பாக்கு மரம் தான் அதிகமான பாக்கு மரம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உழவம் பஞ்சு, அதாவது இந்த பருத்தி பஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிகமாக இங்கே ஃபேமஸ். அதனால் பார்த்திங்கன்னா தலகாணியில் வந்து ஒரிஜினலாகவே இங்கே ரியாலிட்டியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தலகாணி கடையாக தான் இருக்கும். தலகாணி அந்த அழகழகாக டெடிபியர் பொம்மைகள் அந்த மாதிரி கடை தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இந்த ஏரியா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சிங்கம்பேட்டை தாண்டி இது ஒரு லொக்கேஷன் சொல்லுவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உழவம் பஞ்சு, அந்த ஒரிஜினல் உழவம் பஞ்சில் செஞ்ச தலகாணி, பெட்டு, மேட்ரஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாமே இங்கே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி மேட்ரஸ் தான் இங்கேருந்து தான் வாங்கி போட்டிருக்கோம். நல்லா ஒரிஜினலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படி இப்படின்னு ட்ராவல் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பவானி வந்துவிட்டோம். பவானி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டவுன் பஸ்ஸில் வந்தனால பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் இல்லை 30 கிலோமீட்டர் தான். நம்ம பைக்காக இருந்தால் மீறினா ஒரு 40 மினிட்ஸில் 50 மினிட்ஸில் நம்ம வந்துடலாம். இப்போ ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம பவானிக்கு வந்திருக்கோம். ஆனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி. பைக்கில் வந்தால் அது வேறு ரூட்டுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், அது பைபாஸோட முடிஞ்சிடும். ஆனால் டவுன் பஸ்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அது ஒரு செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பவானி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ளே போக போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவானி பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டு, ஓரளவுக்கு நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டு தான். அதாவது பார்த்திங்கன்னா பவானி பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட்னே சொல்லலாம். அதாவது ஈரோடு வந்து எல்லாமே டிவிஷன் தான். ஆனால் வந்து பவானி வந்து மேட்டூருக்கு, மற்றபடி சேலம் அதெல்லாம் வந்து ஒரு டிவிஷன்னே சொல்லலாம். இங்கே பவானியில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸானது பார்த்திங்கன்னா பெட்ஷீட் ஃபேமஸ்ஸு. பவானி பெட்ஷீட் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இறங்கி அடுத்த பஸ்ஸை பார்க்கலாம். அடுத்து ஈரோடு பஸ் பார்க்கலான்னு பார்த்தா ஈரோடு பஸ் இல்லையாமா. அதனால் நம்ம பெருந்துறை போய் அப்புறம் தான் நம்ம திருப்பூர் போக முடியும். நம்ம ஒன்று நினச்சோம், நடந்தது ஒன்று ஆகிப்போச்சு. அதான் நம்ம ஈரோடு போகலான்னு பார்த்தோம். பெருந்துறைக்கு தான் பஸ்ஸு கிடச்சிது. ஈரோடு பஸ் வரக்கு இன்னும் 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகுமாமா. அப்படியே நம்ம கூடுதுறை ஆறெல்லாம் கிராஸ் பண்ணி போனோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு அங்கெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நம்ம பெருந்துறை வந்துட்டோம். அந்த டவுன் பஸ்ஸில் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கவே முடியல. அதனால் இப்போ நம்ம பெருந்துறை வந்தாச்சு. இங்கேயும் ஃபுல்லாமே டவுன் பஸ் தான். ஆனால் பெருந்துறை வந்து ஒரு பெரிய ஜங்ஷன் பாயிண்ட்னே சொல்லலாம். ஈரோட்லேருந்து திருப்பூர் போகிறது, கோயம்புத்தூர் பஸ் எல்லாமே இங்கே நிற்காமல் போகாது. இது பெருந்துறை ஜங்ஷன் வந்து கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட்னே சொல்லலாம். பரவாயில்ல. பெருந்துறையிலேருந்து யாரோ பார்க்குறேன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம். ஓரளவுக்கு ரீசனபுளாக டீசெண்டாகவே இருந்துச்சு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.